வணக்கம். மரியரஃபோல்ஸ் பள்ளி செய்திகள். வாசிப்பவர் செல்வி ஆனி, 9ஆம் வகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகளை காண்போம். சிஓசி இறகுப்பந்து கழகத்தினர் நடத்திய இறகுப்பந்து போட்டி. முதல் இடைத்தேர்வு ஆரம்பம். 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள். 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள். ஆசிரியர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள். முதல் இடைத்தேர்வு விடைத்தாள்களை பெற்றோர் பார்வையிடல். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். குளச்சல் சிஓசி இறகுப்பந்து கழகம் நடத்திய குளச்சல் சரகம் இறகுப்பந்தாட்ட போட்டி குளச்சல் சிஓசி உள்விளையாட்டரங்கத்தில் வைத்து 24/7/2026 அன்று நடைபெற்றது. இதில் 19 வயதிற்கு உட்பட்ட மாணவியர் ஒற்றையர் பிரிவில் செல்வி ஜெஸ்மி தங்கப்பதக்கத்தையும், இரட்டையர் பிரிவில் செல்வி சிவானி மற்றும் செல்வி ஜெஸ்மி ஆகியோர் தங்கப்பதக்கத்தையும் பெற்று மாவட்ட அளவிலான போட்டியில் விளையாட தகுதி பெற்றனர். மேலும் மாணவர் பிரிவில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இரட்டையர் பிரிவில் கலந்து கொண்டு செல்வன் பிரஜன் மற்றும் செல்வன் ரைசன் ஆகியோர் கலந்து கொண்டு வெள்ளிப் பதக்கத்தையும் பெற்றுள்ளனர். 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முதல் இடைத்தேர்வு 27/7/2026 அன்று தொடங்கி 30/7/2026 அன்று முடிவடைந்தது. முன்னதாக ஆசிரியர்கள் மாணவர்களுடன் இணைந்து பாடத் தொடர்பான சந்தேகங்களை தீர்த்த பின் விடாமுயற்சியுடன் படித்து தேர்வினை எழுதினர். எம் பள்ளியில் நடைபெற உள்ள விளையாட்டு விழாவை முன்னிட்டு 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், ஓட்டப் போட்டி, தவளை ஓட்டம், குண்டு எறிதல் போன்ற பல வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாணவர்கள் உற்சாகத்துடன் தங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். 30/7/2026 வியாழன் அன்று 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கான கொக்கோ குழு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இவ்விளையாட்டுப் போட்டியில் 4 அணியினர் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடினர். அன்றைய தினம் மாணவிகளை தொடர்ந்து ஆசிரியர்களுக்கான விளையாட்டுப் போட்டியும் நடைபெற்றது. மாணவர்களின் வேகத்துக்கு ஈடு செய்யும் வகையில் ஆசிரியர்களும் சிறப்பாக விளையாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். 31/7/2026 வெள்ளி அன்று மேல்நிலை மாணவர்களுக்கான கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது. மாணவர்கள் ஆடுகளத்தில் சூறாவளி போன்று சுழன்று சுழன்று விளையாடினர். இக்காட்சியானது பார்வையாளர்களான மற்ற மாணவர்களையும் உற்சாகப்படுத்தியது. எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் இடைத்தேர்வு முடிவடைந்த நிலையில் மாணவர்களின் கற்றல் திறன் பற்றி அறிய 1/8/2026 அன்று பெற்றோர்கள் பள்ளிக்கு வருகை புரிந்தனர். மாணவர்களுடன் பெற்றோர்களும் இணைந்து பிள்ளைகளின் விடைத்தாள்களை படித்தனர். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது. உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி ஆனி. மீண்டும் செய்திகளை அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி.